ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்துக்காக ஒரு ஆதார வசனமாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதுல முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஓசியா 6வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரின் இருதயத்தில் வைத்தபடினால நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 காரியங்களை நம்ம தியானித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுவதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இந்த தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நான் உங்களோடு என்னோட பேச விரும்புகிறாரு. ஸ்தோத்திரம். இது எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு தலைப்பு என்று எந்த கிறிஸ்தவர்களும் சொல்ல முடியாது. இது எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு காரியம். நான் தேவனிடத்தில் திரும்புவதை குறித்து நீங்க பிரசங்கம் பண்றீங்க, இது எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத காரியம் என்று யாரும் சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஊழியக்காரரானாலும் எப்படிப்பட்ட விசுவாசிகளானாலும் சொல்ல முடியாது. நாம் திரும்புவதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது கிரியைகள்லையோ குணாதிசயங்கள்லையோ மனதின் அடிப்படையிலையோ சில பாரம்பரிய கட்டுகளோ சில மனதின் அரண்களோ இல்லையா உலக பிரகாரமான சில காரியங்களோ ஏதோ ஒன்று நம்ம இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்குது. ஸ்தோத்திரம். இருந்து கொண்டே இருக்குது. சில பாவங்கள் இருந்து கொண்டே இருக்குது. உலகத்தின் இச்சைகள் நம்முடைய லைஃப்ல இருக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்துகிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். இது எனக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்பு என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், இந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள எப்படி வந்தது? சில விஷயங்களை நம்ம வரவேற்கல, அதுவா வந்துருச்சு. சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணல, வாங்கன்னு வெல்கம் பண்ணல, அதுவா என்ன பண்ணிட்டு உள்ள அந்த குணாதிசயம் வந்துருச்சு, அந்த பாவம் உள்ள வந்துருச்சு. ஸ்தோத்திரம். ஆனா என்ன பண்ணல அப்படின்னா அதை எதிர்க்கல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவம் உள்ள வந்துருச்சு. எப்படி வந்தது? எப்படியோ வந்துருச்சு. வீடு திறந்து இருக்குது. நாள் ஃபுல்லா டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் திறந்து வைக்கிறோம். வீட்டுக்குள்ள என்ன வருது? தூசி வருது. அப்ப அதை என்ன பண்றோம்? மறுநாள் சாயந்தரமோ என்ன பண்றோம்? வர்ற தூசியை வெளியில தள்ளணும். இப்போ நம்முடைய இருதயத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான சில காரியங்கள் இருதயத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா நம்ம அவைகளை என்ன செய்யறது இல்லை, நிறைய தடவை எதிர்க்கிறது இல்லை, கண்டுகொள்ளுகிறதே கிடையாது. ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற சின்ன பாவம் பெரிய பாவம்னு இல்லை, நம்ம லைஃப்ல இருக்கிற பாவங்கள், உலகத்தின் மேல் இருக்கிற பற்று, ஸ்தோத்திரம், சில இச்சை, சில காரியங்கள், இப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல தேவனுடைய காரியங்களுக்கு ஸ்தோத்திரம் அகைன்ஸ்டா நம்ம நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு நம்மை பிரித்திருக்கிறது. தேவனை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, சமூகத்தை விட்டு நம்மளை என்ன பண்ணிருக்குன்னா பிரித்து கொண்டு இருக்கிறது. தேவனை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நான் இந்த காரியத்தை தானே செய்யறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை நியாயப்படுத்த தேவனிடத்துல திரும்பாமல் நியாயப்படுத்தும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நிக்க கூடாது. நம்மை நியாயப்படுத்த ஆண்டவர்கிட்ட நிக்க கூடாது. மல்கியா புஸ்தகத்துல பல கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறாரு, பதிலுக்கு இவங்களும் ஆண்டவர்கிட்ட கேள்விகளை கேட்கிறாங்க. மல்கியா புஸ்தகத்தோட ஆண்டவர் பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டார். 400 வருஷம் ஆண்டவர் ஜனங்களோடு பேசவே இல்லை. அது ஒரு இருண்ட காலம் என்று வேத வல்லுநர்களால் அழைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு குறைவை ஜனங்களிடத்துல சொல்லும் போது, நீங்கள் என்னை கனம் பண்ணல அப்படின்னு சொன்னா, நாங்கள் எதினாலே உம்மை கனம் பண்ணவில்லை. ஸ்தோத்திரம். நீங்க இந்த காரியத்தை சரியா செய்யல அப்படின்னு சொன்னா, எதனால ஆண்டவரே? நாங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சோம். ஸ்தோத்திரம். நிறைய தடவை நம்முடைய தவறுகளை நாம் நியாயப்படுத்த தான் விரும்புகிறோம். நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் சில நேரத்தில் உணர்த்துறாரு. ஸ்தோத்திரம். ஆனாலும் அதை நம்ம என்ன செய்யறோம்? நியாயப்படுத்த தான் விரும்புகிறோம். யார்கிட்ட? கர்த்தரிடத்துல. நமக்கு நிறைய தடவை மனுஷங்க கிட்ட நம்மளை ப்ரூஃப் பண்ணி பழக்கமாயிடுச்சு. யாராவது ஒருத்தர் நம்மளை தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் என்ன செய்யறோம்? ஏய், நான் யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். நீ எப்படி என்னை பார்த்து தப்பா பேசலாம்? என்னை எப்படி இப்படி தப்பா நினைக்கலாம்? நான் யார் தெரியுமா? ஏன் செய்தேன்னு தெரியுமா? ஏன் இந்த வார்த்தையை பேசினேன்னு தெரியுமா? நம்மளை ப்ரூஃப் பண்ணுவோம்.
நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை மனுஷங்க கிட்ட எடுத்து வைப்போம். இப்ப இதே காரியத்தை எங்க போயிட்டோம்? ஆண்டவர்கிட்ட போயிட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனசுல உணர்த்துறாரு, இந்த பாவத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தும் போது இந்த உலகத்து பற்றின் மேல போகாத, உலக ஆசையின் மேல பற்று வைக்காத, உலகத்தின் மேல உனக்கு பற்று வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரிடத்துல திரும்புவதற்கு பதிலாக ஆண்டவரிடத்துல நாம் செய்யற காரியத்துக்கு நியாயப்படுத்தி நம்ம வாதாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்களால, நம்முடைய வார்த்தைகளாலே நம்ம வாதாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். சில விஷயங்கள் உலக பிரகாரமான காரியங்களோடு கூட நம்ம சமரசம் செய்து கொண்டோம், காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். ஒரு காலத்தில் அவைகளுக்கு எதிர்த்து நின்றோம். வேதத்தின்படி அவைகள் நாம் சமரசம் செய்யக்கூடாது என்று நம்முடைய மூளை அறிவில் நமக்கு நல்லா தெரியும். அல்லது ஒரு காலத்தில் அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா கூட இருந்தது. ஆனா இன்னைக்கு நாளடைவில் ஏதோ இந்த காரியம் தானே செய்யறோம், இந்த விஷயத்தினால என்ன மாறிட போகுது, இது மட்டும் தானே, இதை கூட செய்யலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்கள்ல கூட உலகத்தோடு கூட சமரசம் செய்து கொண்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய காரியங்களை, தேவனுக்குரிய ஸ்தோத்திர கட்டளைகளை மறுத்து விடுகிற, வேண்டான்னு சொல்லி அதை புறக்கணிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காலத்தில் அனலாயிருந்த அனுபவம் உண்டு. ஸ்தோத்திரம். அனலாயிருந்த அனுபவம் உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மொத்தத்துல ஒரு குளிர்ந்த நிலைமைக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் இதனுடைய தீவிரத்தை, இதனுடைய மோசமான நிலைமையை நாம் உணர்ந்து எச்சரிக்கை அடையாமல் எவ்வளவு காலம் இருக்க போறோம்? நீ எத்தனை காலம் நாம் தொடர போகிறோம்? இன்னும் நம்ம எச்சரிக்கை அடையலையே, சுதாரிக்கலையே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு ஜனங்கள் தூரமா போனாங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? தன் பக்கம் அழைத்தார். முழு வேதாகமுமே சொல்ற செய்தி என்னன்னா, தம்மை விட்டு பிரிந்து போன ஜனங்களை ஆண்டவர் தம்மிடத்துல என்ன செய்யறாரு? அழைக்கிறார். இதுதான் முழு வேதாகமும். இதை சொல்ற செய்தி அதுதான். பைபிள்னா என்ன அப்படின்னா, தம்மை விட்டு பிரிந்து போன தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்மிடத்துல திரும்ப அழைக்கிறார். இன்னைக்கு இதே போல சில சமரசம் செய்து கொண்டு, சில காம்ப்ரமைஸ் ஆகி, உலகத்தோட ஒத்து போய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ற அனுபவத்துக்குள்ள நம்ம யாரையோ பிரியப்படுத்தி, யாருக்காகவோன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்துக்குள்ள ஒருவேளை சிக்கி இருந்தால், ஒரு காலத்துல அனலா இருந்த அனுபவத்திலிருந்து இன்னைக்கு குளிர்ந்த அனுபவத்துக்குள்ள வந்திருந்தோம்னு சொன்னா, கர்த்தருடைய காரியங்களை நம்முடைய மனசு இன்னைக்கு ஏற்க மறுக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசை அழைப்பு கொடுக்கிறார். தேவனிடத்துக்கு திரும்புவோம், வாருங்கள். கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம், வாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம், கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம். அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மை பீறினார், அவரே நம்ம என்ன செய்வாரு? குணமாக்குவார். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை என்ன செய்வாரு? கட்டுவார். தேவன் தம்மை விட்டு பிரிந்து போற ஜனங்களை சில நேரத்தில் இந்த பாவங்கள், இந்த உலக காரியங்கள் நம்மளை, ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது. பிரிச்ச உடனே அப்படியா போயிட்டியா, சரி போ அப்படின்னு ஆண்டவர் விடுறவர் இல்லை. அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஓசியா 2வது அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, இஸ்ரவேலர்களை தான் ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி சொல்றார். அவர்கள் சோரம் போனார்கள், ஏதோ ஒரு காரியத்தை பின்பற்றி அவர்கள் என்ன விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? விலகி போயிட்டாங்க. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வேதனை அந்த இடத்துல அவர் ஷேர் பண்ணுவார். ஸ்தோத்திரம். என்னை விட்டு பிரிந்து போனார்கள், என்னை விட்டு பிரிந்து போனார்கள், என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவ போகிற இடத்துல ஆண்டவர் அப்படியே போட்டுன்னு விடலை. அவர் என்ன செய்யறாரு? போகிற இடத்துல எல்லாம் நான் முள்ளுகளினால் அடைப்பேன், மதில வைப்பேன், அவ போற பாதையெல்லாம் நான் தடை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் திரும்ப முந்தி என் நேசர் இடத்துல எப்படி இருந்தோன்னா அப்படியே இருக்கும்படி நான் திரும்பி அவரிடத்துல போவேன். அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சில பாதைகளை தேவன் அடைத்தார். ஏன்? என்ன அடினா என்ன அர்த்தம்? பீறினார்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். சில பாதைகளை தேவன் அடைத்தார். சில காரியங்களை வாய்க்க செய்யல கர்த்தர். ஜெபம் பண்ணி தான் செஞ்சீங்க,
ஜெபம் பண்ணி தான் செய்தோம். சில காரியங்களை தேவன் வாய்க்க செய்யல. சில இடங்களுக்கு கர்த்தர் சில இடத்துல இருந்து வர்ற ஒத்தாசைகளை ஸ்டாப் பண்ணார். பாதைகள் எல்லாம் கர்த்தர் அடைத்து போட்டார், முள்ளுகளால் அடைத்தார். ஸ்தோத்திரம். மதிலை எழுப்பி அடைத்தார். ஏன் அப்படின்னா ஏன் ஜனம் திரும்ப என்னிடத்துல என்ன செய்யணும்? வரணும். உங்களை அழிக்கணுங்கிறதுக்காக அல்ல, நம்மளை அழிக்கணுங்கிறதுக்காக அல்ல, நம்ம மேல அவருக்கு இருக்க அன்பை கர்த்தர் வெளிப்படுத்துறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:32. உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாகாதபடி தேவனால் என்ன பண்றோமா? சிட்சிக்கப்படுறோம். இது தேவனால சிட்சிக்கப்படுறோம். கர்த்தரால சிட்சிக்கப்படுற அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? தேவன் சில பாதைகளை உங்கள் வாழ்க்கையில் அடைக்கிறாரா? சில வழிகளை தேவன் தடுக்கிறாரா? சில காரியங்கள் வாய்க்கல ஜெபம் பண்ணி ஆண்டவரே பைபிள் வாசிச்சு இதெல்லாம் தான் செய்துதான் நான் பண்றேன், ஆனா ஏன் இந்த காரியம் நடக்குது? கர்த்தனுக்கு உங்களுக்கு அதுக்கான பதிலை பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம், வாருங்கள். அவரை விட்டு தூரமா இருந்த நாட்கள் போதும், அவரை விட்டு விலகி போனதெல்லாம் போதும். ஸ்தோத்திரம். உலகத்தோடு கூட நம்ம ஆக்கினைக்குள்ளாகாதபடிக்கு அவரை விட்டு விலகி போனால், உலகத்தோடு கூட உலகத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தும் போது நம்மளும் அதுக்கு உட்பட வேண்டியிருக்கும். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உலகத்தோடு கூட ஆக்கினைக்கு உட்படாதபடி நம்மை சிட்சிக்கிறார். நம்மை சிட்சித்து சரி பண்ணி நம்மை அவருடைய பாதைக்கு நேரா கர்த்தர் கொண்டு வர்றார். நம்முடைய பாதையில முள்ள போட்டு அவருடைய பாதைக்கு நம்மளை என்ன செய்யறாரு? கொண்டு வர வைக்கிறார். இந்த அன்பை நினைக்கும் போது கர்த்தரை துதிக்கணும்னு தோணலையா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்ன அப்படி நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம், சில பாதைகளை அடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். யாரையோ நம்பி மனுஷங்களை நம்பி போயிருப்போம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. எபிரேயர் 12வது அதிகாரத்துல 6-11 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் கட்டாயம் நீங்க வாசிச்சு பாருங்க. தேவனுடைய சிட்சையை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12 6-11 குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல நம்மளை சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவங்களை என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துதல் 3:19 அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 3:19 கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நீ திரும்பு, நீ திரும்பு, நீ மதத்துக்கு திரும்பு என்று ஆண்டவர் சொல்லல. நீ மதம் திரும்பு என்று சொல்லல. உலகம் மதம் திரும்பு அப்படின்னு சொல்லுது. ஆனா இயேசு என்ன சொல்றார்? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்புவோம், மனம் எனக்கு நேராக திருப்பப்படட்டும். மதம் என்றால் என்ன? வெளிப்படையான தோற்றங்கள், கிரியைகள். ஸ்தோத்திரம். உங்க ட்ரெஸ்ல நீங்க அதை காமிக்கலாம், கலர் கலரா ட்ரெஸ்ஸை மாத்தலாம், மாலை ஜெப மாலை போடலாம், இல்ல வேற எந்த மாலைலாம் நீங்க போடலாம். ஸ்தோத்திரம். முஸ்லீம்னா தலையில குல்லா வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வெளிப்படையான தோற்றங்கள். இதெல்லாம் ஒரு ஒரு மனதளவில் நமக்கு மாற்றத்தை கொண்டு வராம நம்ம செய்யற எந்த கிரியையும் எந்த ஒரு வழிபாடும் மதத்தை குறிக்குது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட பேசும்போது வெளிப்படையான மத அடிப்படையிலான மாற்றத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ என்கிட்ட திரும்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் விஷயமே நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். முதல் காரியமே என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் திரும்ப கடவோம். யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் தம்மை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, வெறுமனே என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு மட்டும் ஆண்டவர் சொல்லல. ஸ்தோத்திரம். நீ வெறுமனே மட்டும் என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் எப்படி நம்மளை திரும்பி வரும்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புதலோடு என்கிட்ட திரும்பி வா. மனம் திரும்புதலோடு என்னிடத்துல நீ திரும்பி வா. ஸ்தோத்திரம். நீ மனம் திரும்பாம என்கிட்ட நீ வந்தன்னு சொன்னா திரும்பவும் நீ என்ன செய்வ? அங்க போவ. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தின பிறகும் கூட திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். செய்துட்டு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுக்கலாம்? மன்னிப்பு கேட்டுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன நமக்குள்ள சிந்தனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம மன்னிப்பு கேட்கிறதே நமக்கு என்னதான்? ஒரு மனம் திரும்புதல் தான். ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் தான்.
சில நேரத்தில் நம்முடைய பாவத்தை கூட சொல்லிடுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணினேங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. இதுதான் மனம் திரும்புதல் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் என்ன தெரியுமா? என்ன காரியத்தை விட்டு கர்த்தர் வர சொல்றாரோ அதை விட்டு விட்டு அவரிடத்தில் வருவது. மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல, எந்த காரியம் நம்ம லைஃபை பிடிச்சிட்டு இருக்குது, எந்த நிலைமையில நம்ம கிடக்கிறோம், அந்த அனுபவத்தை விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் வர்றது தான் ஆண்டவர் மனம் திரும்புதல் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் கிட்ட வர விரும்புறீங்களா? நீங்க சில காலங்கள் ஆண்டவரை விட்டு தூரப்பட்டது உண்மை. சில பாவங்கள், சில உலக காரியம், சில சேரக்கூடாத நண்பர்கள் சேர்க்கைகள், ஸ்தோத்திரம், நிறைய சாக்கு போக்குகள் நம்ம சொல்லலாம். ஏதோ சில விஷயங்கள் நம்மளை கர்த்தரை விட்டு பிரித்திருக்கிறது. ஆண்டவரை விட்டு இன்னைக்கு தூரமா இருக்கிறோம். ஒரு காலத்துல ஆண்டவரோட நல்ல உறவாடணும், இன்னைக்கு முடியல. ஒரு டைம்ல நல்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்ண முடிஞ்சது, இன்னைக்கு முடியல. அப்படிங்கிற அந்த அனுபவத்தை விட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட திரும்பி வான்னு ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்புதலோடு வா. வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப செய்யறது இல்ல, அதை முழுசா என்ன பண்ணு, விட்டுட்டு என்கிட்ட வா. இதுதான் முதல் அஸ்திபாரமே. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் அஸ்திபாரமே அதுதான். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்பி வா, என்கிட்ட வா. ஸ்தோத்திரம். எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, கள்ளத்தனமா என்னிடத்துல திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடு என்ன பண்ணல, என்கிட்ட திரும்பல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் இல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலான்னு போய் உட்காரணும் நீங்க நினைச்சீங்கனாலே, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கறதுக்கு முன்னால உங்க இருதயத்தை, உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய நோக்கத்தை அவர் படிச்சிருவார் தரவா. என்னங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க என்ன நோக்கத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்கிறது ஆல்ரெடி அவருக்கு என்ன செய்யும்? உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். என்ன நோக்கத்தோட நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, என்ன நோக்கத்தோட நீங்க ஜெபம் பண்ண வரீங்க, என்ன நோக்கத்தோடு ஒருத்தர்கிட்ட அந்த காரியத்தை பேசுறீங்க, எல்லாம் அவர் தெரிஞ்சு அவர் அறிஞ்சிருக்கிறார். கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழுமனதா என்னிடத்துல என்ன செய்யல, திரும்பவில்லை. ஸ்தோத்திரம். சில காரியங்கள் தனக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறா, ஆனா வெளியில என்ன சொல்றா? ஆண்டவரே, நான் உங்ககிட்ட திரும்பி வர்றேன். முன்னால எவ்வளவு நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவரே, முன்னால எவ்வளவு நல்லா பண்ண ஆண்டவரே, இன்னைக்கு நான் மறுபடியும் அதே மாதிரி வரணும்னு விரும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்றதே ஒரு கள்ளத்தனமான திரும்புதல். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, ஆண்டவர் அதை அப்படிதான் சொல்றாரு. முழுமையான இருதயத்தோடு மனம் திரும்புதல்ங்கிறத ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, அதை விட்டுட்டு என்கிட்ட வா. எதை நான் விடுன்னு சொல்றனோ, என்னென்ன காரியங்கள் என்னை பிரிக்குதோ அந்த காரியத்தை விட்டுட்டு உதறி தள்ளிட்டு நீ என்கிட்ட திரும்பி வா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். கள்ளத்தனமான அந்த மனம் திரும்புதலை நம்மளை விட்டு எடுத்து போடுவோம். சங்கீதம் 78வது சங்கீதம் 36, 37 வாசிங்க பார்க்கலாம். 34 இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. 35 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசினாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்களா? தங்கள் வாயினால் ஆண்டவர்கிட்ட, நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். நம்ம எத்தனை பேர் பொய் சொல்லியிருக்கிறோம்? நம்ம எத்தனை தடவை பொய் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் உங்ககிட்ட திரும்பி வரணும்னு விரும்புறேன் ஏசப்பா, ஆனாலும் உள்ள அவர் விரும்பாத காரியங்களை உள்ள ஒரு சைடில் வச்சுட்டே தான் நான் உங்ககிட்ட திரும்பி வரணும் ஏசப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க தங்கள் நாவினால் என்ன செஞ்சாங்க? என்கிட்ட பொய் சொன்னாங்க. அவங்க இருதயம் என்னிடத்தில் என்ன செய்யல, நிலை வரப்படவில்லை. அவங்க இருதயம் என்கிட்ட நிலை வரப்படலை. அவங்க வர்றேன்னு சொன்னாலும் முழு இருதயத்தோடு வரல, கள்ளத்தனமா வரேன்னு சொல்றாங்க. அவங்க இருதயம் எங்க நிலை வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பூமியில ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு மனுஷன் மேல, ஏதோ ஒரு அன்புல, ஏதோ ஒரு காரியத்துல அவங்களுடைய இருதயம் நிலைவரப்பட்டிருக்கிறதே தவிர என்கிட்ட அவங்க ஆத்மா என்ன செய்யல, அவங்க இருதயம் நிலை வரப்படவில்லை, ஸ்ட்ராங் ஆகல. என்ன அவங்களுக்கு பிடிக்கல? என்கிட்ட வர்றதுல அவங்களுக்கு என்ன இல்லை,
விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்துக்கு என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தினது கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே மனதில் ஓடிக்கொண்டே இருந்ததுனால நேற்று நைட்டு எழுதும்போது ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு எழுதக்கூட முடியல. ஆண்டவர் என் கூட பேசுகிறார். என் மனசில் உணர்த்தப்படுறேன், குத்தப்படுறேன். உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். படுக்கிறதுக்கு போனால் அங்கேயும் எனக்கு முடியல, சமாதானம் இல்லை. மறுபடியும் அங்கேயும் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அதே தேவன் நமக்கு உங்கள் கூடயும் ஆண்டவர் பேசுகிறார். நான் சொல்கிறேன், 10-11 அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான இந்த பொருளாதார வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இதை ஒரு நாளும் மறக்காதீங்க. கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் சரியாக இருக்கும்போது அவர் நம்மக்கிட்ட என்ன செய்வார்? நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம கூட இருந்தாலே போதும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு ஏதேதோ சில விஷயங்கள் நம்மளை பிரித்து வச்சிருக்குது. சில மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள், சில கவனத்தை ஆண்டவர் மேலே வச்சிருந்த கவனத்தை சிதற பண்ணின சில உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் தேவன் மேலே வச்சிருந்த கவனத்தை சிதற பண்ணியிருக்குது. ஸ்தோத்திரம். சில விஷயங்களில் நம்ம சமரசம் பண்ணி கொண்ட காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவரே மாறட்டும் இயேசுப்பா. ஒரு தீர்மானத்தோடு கூட, உடைந்த உள்ளத்தோடு கூட இதெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நான் மனம் திரும்பி நான் வர விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீங்க? அவர் ஏதோ நமக்காக சிலுவையில் மரித்தது ஒரு சடங்காச்சாரம் இல்லை, கட்டுக்கதை அல்ல. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களாக நம்ம சர்ச்சைக்கு வந்து ஆராதிச்சுட்டு போகிறதுக்காக அவர் தம்முடைய ஜீவனை நம்ம கொடுக்கல. இந்த உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் நம்முடைய ஜீவனை, அவர் சரீரத்தை பிற்க கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். இந்த செய்தியை ஜெபத்தோடே கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாருன்னா அந்த காரியத்துக்கு இப்பவே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. என்ன காரியம் என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்குதோ, வெறும் மன்னிப்பு கேட்கறது மனம் திரும்புதல் அல்ல. என் பாவத்தை நான் முழுமையை 100% நான் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரிடத்துக்கு திரும்புறது எப்படி திரும்பணுமா? இன்னொரு வசனமும் இருக்கு, நீங்க வேணா குறிச்சுக்கோங்க. எரேமியா 31:9 ஆண்டவர் சொல்றாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். ஆண்டவர்கிட்ட வர்றது எப்படி வருவாங்களாம்? வாசிக்க வேணாம். எப்படி வருவாங்களாம்? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவாங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வரணுமா? ஜெபத்தோடு, ஜெபத்துல கர்த்தரிடத்துல திரும்பணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம், இந்த பிரசங்கம் வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உரியது தான். ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்க கேட்கணும். ஜெபத்தோடு கூட தேவனிடத்துல திரும்புவது. ஜெபம் நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவினுடைய உயிர் நாடி. அப்படித்தான் ஆண்டவர் அதை பார்க்கிறார். நம்ம இடத்துல அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை புறக்கணித்த ஒரு அனுபவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசினதை நான் உங்களோடு கூட பேசுறேன். நிறைய தடவை அப்படி நடக்குது. ஸ்தோத்திரம். ஜெபத்தை புறக்கணிக்கிற ஒரு அனுபவம். ஒரு நாளில் காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை. ஸ்தோத்திரம். இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு கல்யாணம். காலையில் எழுந்திரிச்சு ஸ்தோத்திரம் நீங்கள் தான் ஆரம்பிக்கணும், வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணுங்கும் போது அந்த நாளில் நீங்கள் எதை ஈஸியாக அவாய்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்பாடை மறந்துடுவீங்களா? அன்னைக்கு ஒரு நேரமாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? சாப்பிட்ருவோம், சரிங்களா? யார்கிட்டயா முக்கியமான ஆட்களை வெல்கம் பண்ண மறப்போமா? மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ எடுக்க மறப்போமா? எதை மறப்போம்னா ஈஸியாக ஜெபத்தை மறந்துடுவோம், விட்டுருவோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். எதை ஈஸியாக புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜெபத்தை. இப்படி ஆரம்பித்தது இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட போராட வேண்டியவர்களாக இருக்கிற அந்த அனுபவத்துக்கு வந்திருக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே போராடிக்கிட்டு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். ஜெபம் பண்ணுறதே எப்படி ஆயிட்டு?
போராட்டமா இருக்கு. ஜோமனை உட்கார்ந்தாலே பாஸ்டர் போராட்டமா இருக்கு பாஸ்டர். ஜோமனை உட்கார்ந்தாலே என்ன வருது? தூக்கம் வருது. ஸ்தோத்திரம். ஜோமனை உட்கார்ந்தாலே என்ன வருது? வேண்டாத சிந்தனைகள் எல்லாம் அப்பதான் வருது. போராட்டமா இருக்கு. ஜோமனை உட்கார்ந்தாலே குடும்ப பிரச்சனை, அந்த வேலை நான் செய்யணும்னு நினைச்சு மறந்த வேலையெல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவர்கிட்ட ஒருமனப்படுறதுக்கு, ஒரு மனதோடு அந்த ஜெபத்துல இருக்கிறதுக்கு போராடி கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இது ஒரு பக்கம்னா ஜெபிக்க உட்கார்றதுக்கே போராட்டம் தான். ஜெபிக்க உட்காரணும்னு நினைச்சாலே என்ன வந்துருது பாஸ்டர்? வேலை மேல வேலையா வந்துகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம கதை கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், ஜோம் பண்ணணும்னு நினைச்சேன்னா காலையில, அப்புறம் அந்த வேலை இருந்துச்சா, அப்புறம் ஜோம் பண்ணணும், அதை முடிச்சுட்டு ஜோம் பண்ணலாம் நினைச்சேன்னா அப்புறம் தண்ணி வந்துருச்சா, அதை முடிச்சுட்டு ஜோம் பண்ணலாம் நினைச்சேன்னா அப்புறம் ரேஷன் கடைக்கு போக வேண்டிய இருந்தது, அதை முடிச்சுட்டு ஜோம் பண்ணலாம். ஆக மொத்தம் ஜெபம் பண்றது மட்டும் என்னது கிடையாது. ஜெபத்தை புறக்கணித்து இன்னைக்கு ஜெபத்திலிருந்து தவறி போன, ஜெப வாழ்வுல இருந்து தவறி போன அனுபவத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரேயர் டைமை நம்மளால கொடுக்க முடியல. 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஜெபம் பண்றோம். இதுல எவ்வளவு நேரம் நம்ம மனதை ஒருமனப்படுத்தி ஆண்டவற்றை செலுத்தி நம்ம கருத்தா நம்ம ஜெபம் பண்றோம்? கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். ஜெபம் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவினுடைய உயிர் நாடி. அது இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. அது இல்லாம நம்ம சில சவால்களை ஜெயிக்க முடியாது. ஜெபம் இல்லாம நம்மளால என்ன சாதிக்க முடியும்? சில நேரம் நம்ம சொல்லலாம், நான் டெய்லி 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன். நீங்க ஜெபிக்கிறீங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா அதுக்குரிய பலன் தராம போக மாட்டார், தருவார். 15 நிமிஷம் ஜெபம் பண்ணா அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா அதுக்குரிய பலன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா அதுக்குரிய பலன். நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளோ பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபமே பண்ணல ஆனாலும் பலன் வந்துகிட்டு இருக்கும் கொஞ்ச நாள். இந்த ஃபேனு, சீலிங் ஃபேன் பார்த்துருக்கீங்களா? சீலிங் ஃபேன் ஓடிட்டு இருக்கிறத நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டக்குன்னு அப்படி நின்றுமா? என்ன ஆகும்? அது சுத்தின வேகத்தை கொஞ்ச நேரம் கன்டினியூ பண்ணி அப்படியே ஸ்லோவாகி 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 அப்படியே ஸ்டாப் ஆகும். இன்னைக்கு நிறைய நம்ம கிறிஸ்தவருடைய வாழ்க்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிட்டு இருக்கிற ஃபேன் மாதிரி தான் நம்ம லைஃப்ல இருந்துட்டு இருக்கிறோம். ஜெபமே இல்லை, ஏதோ ஏற்கனவே பண்ணின அந்த ஜெபத்தோட அந்த அந்த காரியத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு கதை. எவ்வளவு நேரம் ஓடும்? விவசாயம் பண்றவங்க சொல்லுவாங்க, தண்ணி பாய்க்கும் போது நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயட்டும். இப்ப நம்ம கதையும் அப்படிதான் இருக்கு. ஸ்தோத்திரம். நெல்லா இருக்கிறோமா, புல்லா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கை தவற விட்டுட்டோம். பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த அனுபவம் உண்டு. தனிப்பட்ட ஜெபம், ஸ்தோத்திரம், குடும்ப ஜெபம், ஆலயத்துல கூடி ஜெபிக்கிற, சபையில கூடி ஜெபிக்கிற ஜெபம், தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ண ஜெப அனுபவங்கள். இன்னைக்கு அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? இல்ல, ஜெபத்தை புறக்கணிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெபத்தை அற்பமா நினைச்சு விட்டுட்டோம். ஜெபத்தினுடைய மகிமை, மேன்மையை நம்ம உணரல. ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல நம்ம ஜெபித்ததுனால என்னென்ன காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம், அதை நம்ம சுதந்திரித்தோம், சவால்களை ஜெயித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மறந்து போய் இன்னைக்கு ஜெப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கடமைக்காக நம்ம பண்ற அனுபவம் போல மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கையிலிருந்து தவறி போன காரியங்கள், அதை தவற விட்ட காரியம் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மறுபடியும் தேவனிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். தேவனிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். சில காரியங்களை கர்த்தர் அதனாலதான் தடை பண்றார். ஏன்? நீங்க மறுபடியும் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். எந்தெந்த அனுபவங்களை இழந்து போனோமோ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லி பெருமையாய் பேசிக்கொள்வதற்கு அல்ல. அந்த அனுபவங்கள் ஒரு காலத்துல நான் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா, என்ன பெருமை இருக்கு அதுல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய லைஃப்ல அதை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்கு திரும்ப விரும்புறீங்க? மறுபடியும் நம்ம மணிக்கணக்கா இரவெல்லாம் ஜெபித்த அனுபவங்கள், தேசத்துக்காக ஜெபம் பண்ண அனுபவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ற அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே.
ஜெபத்தோடு கூட ஆண்டவரிடத்துல திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல செழிப்பா அவங்க வாழ்ந்த போது, பிரச்சனையே இல்லாத போது அவங்களுக்கு ஜெபமே தேவைப்படல. நம்ம லைஃபும் நிறைய அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? பிரச்சனை இல்லை, நல்ல செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? ஜெபமே இருக்காது. தேவனையும் மறந்துடுவாங்க, வேதத்தையும் மறந்துடுவாங்க. அப்புறம் பிரச்சனை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் கர்த்தாவே. நம்ம அனுபவங்கள் அதெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் எல்லாம் மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம், நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், ஏன் பலத்தை இல்லை, தேவனை சார்ந்திருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு தான் ஜெபம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணல, தவற விடுறோம் அப்படின்னா நம்ம பலத்தை சார்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பலன் வெளிப்பட்டுது அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதில் கிரியை செய்யறதுக்கு இடமே இல்லை. நம்ம பலன் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே நீங்க தான், ஏன் பலவீனம், நான் பலவீனம்னு ஒப்புக்கொண்டால் அவருடைய பலன் பூரணமாய் வெளிப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. மூணாவது காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படிதலோடு கூட கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம். ஆண்டவரிடத்துக்கு திரும்புறேன், ஆனா நான் மனம் திரும்பாம அவரிடத்துக்கு திரும்புறேங்கிறது கள்ளத்தனமான திரும்புதல். ஆண்டவரிடத்துக்கு திரும்புறேன், ஆனா அவருக்கும் எனக்கும் அந்த உறவுல உயிர் நாடி, உயிரே இல்லாம நான் கர்த்தரிடத்துக்கு திரும்புறேன், ஜெப வாழ்க்கையே இல்லாம நான் கர்த்தரிடத்துக்கு திரும்புறேங்கிறதும் ஒரு சரியான திரும்புதல் அல்ல. இப்ப மூணாவது, கர்த்தரிடத்துக்கு திரும்புறேன், ஆனா அவருக்கு கீழ்ப்படிதல், அவர் சொன்ன எல்லாத்துக்கும் என்னால என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது என்ற நிலைமையில நம்ம திரும்புவோம் என்றால் அதுவும் உண்மையான சரியான மனம் திரும்புதல் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு கூட அவர் சமூகத்துக்கு திரும்பணும். கீழ்ப்படிதலோடு கூட தான் அந்த மனம் திரும்புதல் அதுவும் உள்ள இருக்குது. ஒன் ஆஃப் த பார்ட். ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம திரும்புறதுல அதுவும் ஒரு பகுதி. கீழ்ப்படிதலோடு நம்மளால திரும்ப முடியுதா? கர்த்தரை விட்டு விலகி போனதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அநேக கீழ்ப்படியாமைகள் அதுல இருந்ததே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. கீழ்ப்படிதலோடு கூட தேவனிடத்துல திரும்புவதற்கு ஆண்டவர் நம்ம இன்னைக்கு அழைக்கிறார். இளையகுமாரன், ஸ்தோத்திரம், இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போறான். ஏன் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போறான்? நான் நிறைய தடவை இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை யோசனைக்கு இருக்கிற வாலிபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உயர் படிப்பு படிக்க விரும்புறவங்க நிறைய வாலிபர்கள் வெளியூர்ல அம்மா அப்பாவை விட்டுட்டு வெளியூர்ல போய் படிக்கணும்னு விரும்புவாங்க. கிறிஸ்தவ வீடுகள்ல நான் சொல்றேன், மற்ற வீடுகளும் இருக்கலாம். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அம்மா அப்பாவை விட்டுட்டு ஏதாவது வெளியூர்ல போய் தங்கி படிக்கணும்னு விரும்புறாங்க. ஜாலியா இருக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரையும் சொல்லல, சில பேர் இங்க தங்கி படிக்கிறாங்க, நான் எல்லாரையும் சொல்லல. அம்மா அப்பா கூட இருந்தா என்னது, அதை செய்யாத இதை செய்யாத 1008 ரூல்ஸுக்கு கீழ்ப்படியணும். இங்க வந்தா நான் யாரு? ராஜா. ஸ்தோத்திரம். யாருக்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் அம்மா ஃபோன் பண்ணி ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, எப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு போனியான்னா அப்போ தான் பெட்ல இருந்து எழுந்திருப்பா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ நின்றுட்டு ஆமா போயிட்டு வந்தேன்னுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இளையகுமாரனுக்கும் வீட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன விதிமுறைகள் இருந்ததோ தெரியல. அப்பா கூட இருக்க பிடிக்காம ஓடிட்டான், கீழ்ப்படிய பிடிக்கல, ஓடிட்டு அவன் சீரழிந்து அதுக்கு பிறகுதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இனி அப்பா கூட இருப்போம், அப்பா என்ன சொன்னாலும் என்ன செய்யறேன், கேட்கிறேன், அப்பா என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறேன். ஸ்தோத்திரம், கீழ்ப்படுகிறேன். நிறைய தடவை நம்முடைய பாவங்களை நம்ம ஒப்புக்கொள்ளுறோம் ஆண்டவர்கிட்ட, நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்றோம், அறிக்கையிட்டுருவோம். ஆனா அந்த கீழ்ப்படுகிற அனுபவத்துக்கு வர்றோமா அப்படின்னு கேட்டா அதுல ஸ்ட்ரகிள் ஆகுறோம், அதுல மறுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய என்ன செய்யறது இல்ல, முடியறது இல்ல. ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிதல் நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார், நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொன்னார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் எதனுடைய அஸ்திவாரத்தில் வச்சார் தெரியுமா? உபாகமம் 28வது அதிகாரம், அதுல நீங்க வாசிங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம்.
இன்று நான் உனக்கு விரிக்கிற இந்த உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நீ கை கொண்டு நடந்தாள், நீ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தாள். ஆசீர்வாதம் எதன் மேலே எதனை அடிப்படையாக கொண்டு கர்த்தர் கொடுக்கிறார்? எதோடு இணைக்கப்பட்டிருக்குது தெரியுமா? கீழ்ப்படிதலோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தை நம்ம கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் சொல்ற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல என்ன செய்யும்? தங்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறும். நீ கீழ்ப்படியலைன்னா அது என்னவா மாறிடும்? சாபமா மாறிடும். ஸ்தோத்திரம். நீங்க வாசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா சாபம் அடிச்சு ஆண்டவர் நிறைய வச்சிருப்பார். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம நிலைமை என்ன? ஆண்டவருக்கு நம்மளால கீழ்ப்படிந்து அவர் இருதயத்து அவர்கிட்ட வர முடியுதா? என்னென்ன காரியங்களை நம்ம அவருக்கு கடந்த நாள்ல கீழ்ப்படியல? ஸ்தோத்திரம். எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3:15 எபிரேயர். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? என்ன பேசுறார் ஆண்டவர்? கடந்த நாள்ல அவர் பேசுனதுக்கு என்ன கீழ்ப்படிந்தோம்? இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே பேசும். ஆண்டவர் கேட்பார், நான் உன்கிட்ட ஏற்கனவே பேசுனதுக்கு நீ என்ன கீழ்ப்படிஞ்சப்பா? அதிலே எனக்கு என்ன இல்லை? நீ என்ன கனப்படுத்தல, நீ என்ன மகிமைப்படுத்தல, புதுசா என்ன பேச சொல்ற? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய தவறி இருக்கிறோம்? எது நமக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்குது? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது எது நமக்கு தடையாய் முன்னால நிக்குது? ஏன் நம்மளால கீழ்ப்படிய முடியல ஆண்டவருக்கு சில காரியங்கள்ல? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகள், வாழ்க்கையை குறித்த முடிவுகள், வாழ்க்கையை குறித்ததான எல்லா முன்னுரிமைகள், ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் அவருடைய வார்த்தையின் அடிப்படையோடு கூட இணைத்துக் கொள்வது கீழ்ப்படிதல். ஸ்தோத்திரம். அவர் வார்த்தை இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவர் வார்த்தை பேசிட்டாருன்னா அதை செய்யாம இருக்க மாட்டேங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். நிறைய தடவை கீழ்ப்படியாம கர்த்தரிடத்துல நான் வர விரும்புறேன், ஆனா நான் கீழ்ப்படிதல் அனுபவத்துக்குள்ள நான் இல்லை அப்படின்னு சொன்னா நாம இன்னும் கர்த்தரிடத்துல நாம் திரும்ப வேண்டிய பிரகாரமாய் திரும்பவில்லை. இது ஒரு கள்ளத்தனமான திரும்புதல். ஸ்தோத்திரம். தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அந்த கீழ்ப்படிதல்ல நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தால் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அசிபார். நம்ம ஆசீர்வாதமே அதுல தான் இருக்குது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 4வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்துதல் 2:4-5. 4வது விஷயம், ஆண்டவரிடத்துக்கு திரும்புறது எப்படி திரும்பணும்? ஆதியிலிருந்து அன்போடு கூட. அன்போடு கூட என்கிட்ட வாப்பா, அன்போடு கூட என்னிடத்துல வா. ஸ்தோத்திரம். ஏதோ கட்டாயத்துக்காக அப்படி இல்லை. உலக பிரகாரமா மற்ற மதங்களை வழிபடுகிறவர்கள் அந்த கடவுளை எந்த அளவுக்கு அன்பு கூறுறாங்க, அந்த கடவுள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அன்பு கூர்ந்திருக்குன்னு தெரியல. ஆனால் ஒன்று உறுதியா எனக்கு தெரியும், ஒன்று உறுதியா நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்துல எந்த கடவுளோ எந்த மனித உறவுகளோ அன்பு கூற முடியாத ஒரு அளவற்ற அன்பை இயேசு கல்வாரி சிலுவையில நம்ம மேல ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு நம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காலத்தில் ஆண்டவரை ரொம்ப அதிகமா நேசிச்சோம், ஆண்டவரை ரொம்ப அன்பு கூர்ந்தோம். ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு, வைராக்கியம், நேச வைராக்கியம், அந்த பற்றுதல் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஆண்டவரை நேசித்து கொண்டிருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் உம்மிடத்துல திரும்பி வர விரும்புறேன் அப்படிங்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஓகேப்பா நீ திரும்பி வா என்கிட்ட. ஆனா ஆதியில இருந்து அந்த அன்பு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குதா? அந்த அன்பு இல்லாம நான் உங்ககிட்ட திரும்பி வர்றேன் நீ சொல்றது ஒரு கள்ளத்தனமான திரும்புதலா இருக்குது. உன் இருதயம் என்கிட்ட சேராம நீ நாவினாலே பொய் சொல்லி என்கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம்.
ஆதியில கொண்டிருந்த அன்பை இழந்து விட்டு என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்றாரு. மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். நிறைய கிறிஸ்தவர்களுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கு. ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆனா உண்மையிலே கர்த்தர் மேல ஒரு ஆர்வத்தோடு கூட, ஆராதனைக்கு வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு மகிழ்ச்சியோடு கூட எத்தனை பேரால வர முடியுது? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, இன்னைக்கு எங்க போகணும்? ஆராதனைக்கு போகணும். இந்த ஒரு மைண்ட் செட்டப்ல தான் நம்ம புறப்பட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு டைம்ல ஆண்டவரிடத்துல ஆதியில் அன்பு கூர்ந்த நாட்கள்ல ஆலயத்துக்கு போகும்போது நமக்குள்ள இருந்த அந்த சந்தோஷமே வேற. சில நேரம் ஆலயத்தை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கே மனசில்லாம இருந்த நேரங்கள், நாட்கள் உண்டு. இன்னைக்கு என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்ததுல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம்னா டைமை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆலயத்துக்கு வந்ததுல இருந்து என்ன பார்க்குறோம்? டைம் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சா, இன்னும் முடிக்கல, பாஸ்டர் இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் உண்டு. ஸ்தோத்திரம். அப்படியே சிக்னல் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படியே ஒருத்தர் பின்னால நெளிச்சு கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இழுக்காதீங்க, முடிங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். டைமை பார்த்து ஒரு காலத்துல ஆண்டவ அங்கேயே சர்ச்சிலேயே தங்கலாம்னு நினைச்சது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நேரத்தை பார்க்கறது. நல்ல வேலை நான் சர்ச்சில் அதனாலதான் கடிகாரத்தை பின்னால போட்டேன். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரும்போது கையில் இருக்கிற கடிகாரத்தை என்ன பண்ணுங்க? கலட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. ஸ்தோத்திரம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு காலத்துல கர்த்தர் இடத்துல வரும்போது அப்படி இருந்தது. இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு எங்க நிக்கிறோம்? அடுத்த கணமே அங்க நிக்கிறோம். ஆதியிலிருந்து அன்பு எங்க போச்சு? அவர் கூட இந்த நேசம் எங்க போச்சு? அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமே. இன்னைக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு காலத்துல டைம் எடுத்து அவரோடு கூட உட்கார்ந்துருந்தோமே. சில வேலைகள், முக்கியமான ஃபங்க்ஷன், சில காரியங்கள், மனிதர்கள் எல்லாரையும் விட்டுட்டு, நம்மளும் நினைச்சிருந்தா அவங்களோட போய் ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தேடி சில மீட்டிங் போனோம், சில கூட்டங்களில் பங்கெடுத்தோம், சில நேரம் நம்ம உபவாசித்தோம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட்ட அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, the first love, அது எப்பவுமே மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இது. the first love அப்படிம்பாங்க. ஆண்டவர் மேல நம்ம காமிச்ச அந்த முதல் அன்பு, ஆதியில் இருந்த அந்த அன்பு, அதை தவற விட்டுட்டோமே. இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது கூட ஏதோ சோர்ந்து போய் நொந்து போய் அப்படி வந்து உட்கார்ற மாதிரி அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நம்ம ஆராதிக்கிற அனுபவத்துல மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யற அனுபவம் இல்லை. ஆனந்த சத்தத்தோடு அவர் ஆராதிக்கிற அனுபவம் நம்ம லைஃப்ல இல்லை. ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஜெப நேரம் ஆண்டவரை குறிச்சு வரும்போது அந்த அன்பு இருதயத்துல பொங்கல. ஆனா பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். எவ்வளோ பொய்! தங்கள் நாவினாலே பொய் சொன்னார்கள், அவர்கள் இருதயமோ என்னிடத்தில் நிலை வரப்படவில்லை. இந்த ஆராதனை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல வந்து ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா மணிக்கணக்கா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அவருடைய அன்பை மட்டும் நினைச்சு நீங்க அழுது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஒரு நாளாவது அவருடைய அன்பை நீங்க தியானிச்சு அழுது, எவ்வளோ ஒரு ஆழமான அன்பு, புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள முடியாத அந்த அன்பு, இதுக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் இல்லை அப்படின்னு உணர்ந்து நம்ம அழுதுருக்கிறோமா? அந்த அன்பு நம்மளை இவ்வளோதான், அந்த அன்பு நம்ம லைஃப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குதா? இவ்வளோதானா? அந்த அளவற்ற அன்பு, நீளம், அகலம், உயரம், ஆழம் அப்படின்னு எதுவுமே அளவில்லாத அந்த அன்பு, எந்த உறவு, மனித உறவுக்குடைய அன்புக்கும் ஈடாகாத அந்த அன்பு நம்ம லைஃப்ல இவ்வளவுதான் தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குதா? நம்மளால இவ்வளவுதான் செயல்பட முடியுமா? நம்மளால ஆண்டவர்கிட்ட இவ்வளவுதான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அந்த அன்பை நினைக்கும் போது, அந்த அன்பை அனுபவிக்கும் போது. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுறாரு, ஆதியிலிருந்து அந்த அன்புக்கு நீ திரும்ப வா. இழந்து போன அந்த அன்பு, அந்த அன்பை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அன்பு நாளுக்கு நாள் வளரணும், பெருகணும், வற்றி போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அவரிடத்துல திரும்பும்போது நம்முடைய அன்போடு கூட அவரிடத்துல திரும்பணும். உன்னத பாடல்கள் 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாடல்கள் 8வது அதிகாரம்
6:7. நேசத்தை என்ன செய்ய முடியாதா? தண்ணீர்களும் திரளான வெள்ளங்களும் தணிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய அன்பை தணிந்து போக செய்தவைகள் எவைகள்? ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருந்த அந்த அன்பை குறைஞ்சு போக பண்ணினது எது? இந்த கேள்வியை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே கேட்டு தியானிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்குமானால் ஏதோ வேலை செய்யும் போதோ ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு இந்த கேள்வியை நீங்கள் தியானிச்சு பாருங்க. எது ஆதியில் நான் அவர் மேலே வச்சிருந்த அந்த அன்பை இன்னைக்கு தணிந்து போக பண்ணினது? தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாத அந்த அன்பை இன்னைக்கு எந்த காரியம் என் லைஃப்ல உள்ளது தனித்து போட்டது? இன்னைக்கும் அந்த காரியம் என் லைஃப்ல இருக்குதா? அது வேண்டாம், அதை விட எனக்கு கர்த்தர் தான் முக்கியமானவர் என்று திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 15வது வசனம் தெளிலால் சிம்சோனை பார்த்து கேட்கிறார், உன் இருதயம் என்னோடு இல்லாதிருக்க நீ என்னை நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய்? நிறைய தடவை ஆண்டவரை பார்த்து நம்ம அப்படிதான் சொல்றோம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிரும். ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயம் என்னோடு இல்லாதிருக்க என்னை நேசிக்கிறேன்னு நீ எப்படி சொல்றேன்னு ஒரு வேசி, தெளிலால் என்கிற ஒரு வேசி கேட்கிறா. அப்படின்னா ஒரு உண்மையான அன்பை நமக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் நம்ம இடத்துல எவ்வளவா எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் திரும்ப அந்த அனுபவத்துக்குள்ள வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு இல்லாமல் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, அன்பு இல்லாமல் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், அன்பு இல்லாமல் ஆண்டவர்கிட்ட திரும்பி வருகிறது, இது எல்லாமே ஒரு இயந்திரத்தனமான ஒரு காரியம் தானே தவிர அதில் வேற எந்த விசேஷித்த தன்மையும் கர்த்தர் பார்க்கல. அதில் வேற எந்த காரியத்தையும் விசேஷித்து நம்மளால செய்யவும் முடியாது அன்பு இல்லாமல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அந்த செய்கிற அந்த ஊழியத்துக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஸ்தோத்திரம். இந்த அன்பு இல்லாமல் நம்ம வேற எதுவும் ஆண்டவருக்காக புதுசாக செஞ்சிட முடியாது. ஒரு மெஷின், ஒரு மெக்கானிசமாக நம்ம எல்லாம் பண்ணிட்டு போகிறோம். மெஷின் செய்கிறது போல சுவிட்ச் போட்டால் ஓடுவோம், ஆஃப் பண்ணால் நிற்போம், அந்த மாதிரி தான். அன்பு இருந்தால் இது எதையுமே நம்ம கணக்கில் வைக்க மாட்டோம். ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேச வைராக்கியம் மறுபடியும் நமக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். ஓசியா 14வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஓசியா 14 1 - 4வது வசனம் வரைக்கும். 5வது காரியம், நம்முடைய ஆண்டவரிடத்தில் எப்படி திரும்பணும் அப்படின்னா, ஒரு எழுப்புதலின் அனுபவத்தோடு கூட, ஒரு உயிர்மீட்சியின் அனுபவத்தோடு தேவனிடத்தில் திரும்பணும். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நெருங்கி இருந்த அனுபவங்கள் இன்னைக்கு எல்லாம் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல முதல் வசனம், ஓசியா 14வது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்க வேண்டிய நாம, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில நிலைத்திருந்திருக்க வேண்டிய நாம் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். இந்த விழுந்த இடத்திலிருந்து எழும்பும்படிக்கு தேவனிடத்துல நாம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட திரும்ப வர்றேன், ஆனா நான் எப்படி இருக்கிறனோ இதே மாதிரி நான் இருந்துக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெப வாழ்க்கை மாறாது, என் ஆராதனை மாறாது, நான் சர்ச்சைக்கு வர்ற அனுபவங்கள்ல இருக்கிற நோக்கங்கள் மாறாது, எதுவுமே மாறாது. நான் எப்படி ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்தனோ அதே போல, ஸ்தோத்திரம், அதே நிலைமையில நான் கடைசி வரைக்கும் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உயிர் மீட்சி அடையணும். உயிர் உள்ளதெல்லாம் வளரும். உயிர் மீட்சி அடைகிற அனுபவத்தோடு தேவனிடத்துல திரும்புவதற்கு தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படி திரும்பும் போது அந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தை 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை நான் என்ன பண்றேன்? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமா நான் என்ன பண்ணுவேன்? சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிடுச்சு. உலகத்துல பொதுவாக யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா, நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸா நட்பா இருந்த ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டான்னா திரும்ப அவன் நம்மளை தேடி வரும்போது நம்மளால் மனப்பூர்வமாக அவங்கள நேசிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி வந்தால் நான் என்ன பண்ணுறேன்? மனப்பூர்வமாக நான் உங்களை சிநேகிக்கிறேங்கிற. என் கோபம் உங்களை விட்டு நீங்கிட்டு. அதில் சொல்கிற வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், இதை நான் உணர்த்தப்பட்டேன்னா நீங்கள் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் இனி சொல்ல மாட்டோம். உண்மை தவிர வேறு எந்தெந்த விஷயங்களை எங்களுடைய நாட்டம் போச்சுதோ, எதெல்லாம் தெய்வமா கடவுளா பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, ஸ்தோத்திரம், செய்யும் தொழிலே தெய்வம்னா, தாயே தெய்வம்னா இல்லையா, பெற்றோர் தெய்வம்னா, என்னென்னலாமோ சொல்லி தெய்வம் தெய்வம் இதெல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம்.
கிறிஸ்தவர்களுக்கும் இப்படி நிறைய இருக்கு மறைமுகமா. ஏதேதோ சில விஷயங்களை நம்ம செய்து செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தவறி இன்னைக்கு கீழான நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார், திரும்ப அவரிடத்துல அழைக்கிறார். எப்படி ஒரு உயிர் மீட்சி அடைந்த அனுபவத்தோடு கூட உணர்வடைந்த ஆண்டவரிடத்துல திரும்பும் போது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரிடத்துல திரும்புவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சீர்படுத்துவாராக. யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல என்ன செய்வார்? சேருவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வாழ்க்கைய, நம்முடைய குடும்பத்தை, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் அவர் குணப்படுத்துறதுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ரெடி, மனப்பூர்வமா உன்னை சிநேகிக்கிறதுக்கு ரெடி, உன்னை மறுபடியும் உன்னை சிநேகிக்கிறதுக்கு நான் ரெடி. உன்னை நான் எப்படி உன்னை நேசிச்சனோ, உன்னை எப்படி பார்த்தனோ அது போலவே நான் உன்னை மறுபடியும் சிநேகிக்கிறதுக்கு நான் ரெடி. என் கோபம் நீங்கிட்டு, ஆனா இன்னைக்கு நீ என்னிடத்துல திரும்புறதுக்கு ரெடியா இருக்கிறியா? உயிர் மீட்சி அடைந்து திரும்புறதுக்கு ரெடியா இருக்கிறியா?